ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனம் 1, 2 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு இப்ப ஒரு சந்திப்பு நடக்கிறது. மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். சொல்லுங்க, சமபூமியிலே. சத்தமா சொல்லுங்க, சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இப்ப வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் கர்த்தர் தரிசனமாகிறார். தூரத்தில் எத்தனை புருஷர்கள் வருகிறார்கள்? 3 புருஷர்கள் வருகிறார்கள். இப்போ ஆபிரகாம் வேக வேகமா ஓடி, உங்க இருதயத்திற்கு இளைப்பாறுதல் உண்டாக கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மரத்தடியில உட்கார்ந்துருங்க. சீக்கிரம் என் பொண்டாட்டி கிட்ட போய் நான் அப்பத்தை சுட்டு என் வேலைக்காரனை கொண்டு ஏதாவது ரெடி பண்ணி தரேன்னு 3 பேரை உட்கார வச்சுட்டு போறார். இப்போ 3 சம்திங் அந்த மாவை எடுத்து கொடுத்து சப்பாத்தி பண்ணிட்டீங்கன்னா அவ சாரால் பண்றா. இப்போ ஒரு ஆட்ட கன்றையா வசனத்தை பார்த்தீங்கன்னா, கன்றா ஆடா? கன்றை பிடிச்சி வேலைக்காரன் யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு நேரம் அவன் ஆபிரகாம் கர்த்தரை நிறுத்தி வச்சிருக்கிறான் பாருங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நடக்கணும்னா நம்ம கர்த்தரை நிறுத்தி வைக்கணும். யாக்கோபு கர்த்தரை நிறுத்தி வைத்தான். அல்லேலூயா. சகையும் மரத்துக்கு மேல ஏறி கர்த்தரை நிறுத்தி வைத்தான். நிறுத்தி வச்சிருக்கிறான். இப்போ நீங்க அந்த 18வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க சொன்னா, கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கை குறித்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் பொழுது சாராளின் கர்ப்பம் செத்து போனது. வேதம் சொல்லுகிறது, சாராள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்ன பண்ணினாலாம்? நகைத்தாலாம். எப்படி சார் என் கற்பம் செத்துட்டு, நீங்க ஒரு 25 வயசுல எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். 35 வருஷத்துல சொல்லியிருந்தா அதனை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாராளின் கற்பம் செத்தது. மெதுவா ஆமென் சொல்லுங்க. சாராளின் கற்பம் செத்தது என்று உலகம் சொல்லினது. ஆனால் கர்த்தர் மம்ரே சமபூமியிலே ஆபிரகாமை சந்திக்கும் போது என்ன தெரியுமா சொன்னார்? நீ ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வார், நீ ஈசாக்கை பெற்றுக்கொள்வார். ஏ சகோதரா, ஏ சகோதரி, முதலாவது நாம் தியானித்தோம் கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இரண்டாவது கர்த்தருடைய சந்திப்பு என்ன தெரியுமா? இல்லாதவைகளை உருவாக்கி காணப்படாதது நம்முடைய கரத்தில் தரும். நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறங்க. ஒரு சிலருக்கு ஈசாக்கை போன்று ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் தரும். ஏகாபா சடா விடபல பிரௌடகத்தா கில்கால் திருச்சபையே, உனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய கற்பம் திறக்கப்படுகிறது. அநேக ஈசாக்கை நீ பெற்றெடுக்க போகிறார். ஏய் ஏய், ஒரு மனுஷனுக்கு 2 கற்பம் உண்டு. ஒன்னு மாம்ச கற்பம், இன்னொன்னு ஆவிக்குரிய கற்பம். இந்த திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய கற்பம் இப்ப திறக்கப்படுகிறது. நீ சாமுவேலை பெற்றெடுப்பாய், நீ ஈசாக்கை பெற்றெடுப்பாய். இக்கா உடபலா. ஏய், எந்த வாக்குத்தத்தம் செத்து போயிட்டு மனிதர்கள் சொன்னார்களோ, ஈசாக்கு சாக மாட்டான், ஓ கற்பம் செத்தாலும் பரவாயில்லை. ஏய், கர்த்தர் உன்னை சந்தித்தா இல்லாத கற்பம் கூட புதியதாய் மாறும். கையை தட்டி கவனிங்க, கவனிங்க. இப்ப உலகம் எல்லாம் சாராள பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? இவளுக்கு செத்தாலும் பிள்ளை பிறக்காது. ஒருவேளை இன்னைக்கு டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மனிதனுடைய விந்தணுவை ஒரு ரோபோடைய வயிற்றுக்குள்ள கொடுத்துட்டா ரோபோ பிள்ளை பெற்று தரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க
ஆணுடைய அந்த ஸ்பேமை எடுத்து பெண்ணுடைய கருமுட்டையில வச்சா பிள்ளை பிறந்துரும்னு சொல்றாங்க. இது 2000 வருடம். ஆனா ஆதி மனிதனுடைய காலத்துல ஒருத்திக்கு கற்பம் செத்து பெற்று என்று சொன்னால் ஒன்னும் செய்ய முடியாது. இல்லை என்று சொன்ன நிலைமை வரும் பொழுது மம்ரே பூமியிலே கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து சொல்லுகிறார், நீ தான் சொல்ற இல்லைன்னு, ஆனா நான் உன்னை பார்க்கிறது, நீ ஒரு ஈசாக்கை பெற்றெடுப்பார். ஏய் ஏய், ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய ஆவிக்குரிய கற்பங்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சிரிக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அதை நிறைவேற்றுவா. நீ கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை கண்டு சிரிக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மன புத்திரன் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. கையை கட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் விழுது, நிறைய பேருக்கு ஈசாக்கு வாக்குத்தத்தம், நிறைய பேருடைய சாமுவேல்கள் வெளியே வருகிறது. ஏய் ஏய், இனி உன் ஊழியத்தில் ஆவிக்குரிய கர்ப்பத்தில் ஈசாக்கு பிறப்பார்கள். ஒரு மனிதனுக்கு 2 கற்பங்கள் உண்டு. ஒன்னு மாம்சத்தில் உள்ள கற்பம், இன்னொன்னு ஆவிக்குரிய கர்ப்பம். நான் இந்த இடத்துல மாம்சத்தை கர்ப்பத்தை பற்றி பேசவில்லை. இன்னைக்கு எழுப்புதல் காலகட்டத்தில் திருச்சபையினுடைய ஆவிக்குரிய கர்ப்பம் செத்து போய்விட்டது. திருச்சபையினுடைய ஆவிக்குரிய கர்ப்பம் மலட்டுத்தன்மையாய் மாறிவிட்டது. அதனாலதான் இந்த ராத்திரி நேரத்தில், இந்த 14வது நாள் உபவாச ஜெப நைட்டில் பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி வச்சு சொல்லுகிறார், செத்து போன ஆவிக்குரிய கர்ப்பம் எப்ப தெரியுமா செத்து போனது? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செத்து போனது. ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் மீண்டும் கர்த்தர் திருச்சபையின் கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிறார். இனி அநேக ஈசாக்குகள் பிறக்கப் போகிறார்கள், அநேக தாவீதுக்கள் பிறக்கப் போகிறார்கள், அநேக யோவான் ஸ்நானங்கள் பிறக்கப் போகிறார்கள், அநேக ஏய் மர்கட்டுலா அர்க்ககாபா நீனா சந்தனா ஈசாக்கே நீ வெளியே வா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆவிக்குரிய கர்ப்பம் இம்பார்ட்டன்ட். ஊழியம் செய்வது முக்கியமில்லை, பாடல் ஆராதனை நடத்துவது முக்கியமில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுவது முக்கியமில்லை, பிரசங்கிப்பது முக்கியமில்லை, திருச்சபையை கட்டுவது முக்கியமில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஈசாக்கை பெற்றெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாவீதை பெற்றெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுக்கணும். ஏன்னு கேட்டா என் கர்ப்பத்தை கர்த்தர் நிரப்புகிறார். மாரா பலஸ் சூழி பத்தாலஸ். பவுலின் ஆவிக்குரிய கர்ப்பம் 24x7 திறக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் கையை உயர்த்தி அநேக ஈசாக்கான பெற்றெடுக்கணும். கொஞ்சம் கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே அநேக ஈசாக்கை எங்க சர்ச்சு பெற்றெடுக்கணும். கொஞ்சம் ஜெபிங்களேன். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, வேண்டாம் ஒரு 5 வினாடி ஜெபம் பண்ணுங்க, ஒரு 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 5 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே ஆண்டவரே, இனி கீழ்கால் ஐபிசி தாளக்கன் விலை ஒவ்வொரு சர்வீஸ்ல ஒவ்வொரு ஈசாக்க பெற்றெடுக்கணும், ஒவ்வொரு ஈசாக்க பெற்றெடுக்கணும். கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா.